வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வானிலை தொடர்பிலான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்ட் சென்டரில் இருந்து ரியாஸ் ஹாரிஸ். நன்றி அனிஸ்டா. வணக்கம் நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் தெரியும், வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கம் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆழ்ந்த தாளமுக்கம் தற்பொழுது இந்தியா நோக்கி தமிழகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் கூட கடந்த 2-3 நாட்களாக நாட்டிலே பெய்த கடும் மழை காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நாட்டிலே பல அதிக நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் 60க்கும் அதிகமாக அதிகரித்தமையின் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது கங்கைகளுடைய நீர்மட்டம் அதிகரித்திருக்கின்றது, வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே பல பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கியிருந்த விடயங்கள் சம்பந்தமாக கடந்த 2 நாட்களாக நாங்கள் உங்களுக்கு செய்திகளை வழங்கி வந்தோம். தற்பொழுது இந்த ஆழ்ந்த தாளமுக்கம் இந்தியா நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால்தான் எமக்கு செய்மதியினூடாக அறிய கிடைக்கின்றது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த தாளமுக்கம் தற்பொழுது திருகோணமலையிலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவிலே கடலில் நிலை கொண்டிருக்கின்றது. இது மெதுமெதுவாக இந்தியாவின் தமிழகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே மக்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற விடயம் என்னவென்றால், கடந்த 24 மணித்தியாலங்களை போன்று அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் வானிலையில் எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றது. வளிமண்டல திணைக்களம் இது தொடர்பில் இன்று தெளிவுபடுத்தியது. උතුරු මැද ඊට අමතරව වයඹ තිරුකුණාමලය දිස්ත්‍රික්කය வடக்கு வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மாத்தளை, கேகாலை, கண்டி மாவட்டங்களிலும் மழை அல்லது இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது. இதற்கு மேலதிகமாக நாட்டின் ஏனைய மாகாணங்களில் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது. வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் 150 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. கேகாலை, கண்டி, மாத்தளை மாவட்டங்களில் 75 தொடக்கம் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யலாம். அத்துடன் வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஏனைய மாகாணங்களில் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். අනෙකුත් පළාත්වල පැයට කිලෝමීටර් 40-50 දක්වා ඉහළ යෑමේ තත්ත්වයන් තමයි තියෙන්නේ.